பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ரப்பனா ஜித்னா இல்மா வர்சுக்னா ஃபஹ்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனுடைய வாழ்க்கையிலே சோதனை என்பது அன்றாடம் நிகழக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஆனால் ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் இந்த உலக வாழ்க்கையிலே அவனுக்கு ஒரு சோதனையோ கஷ்டங்களோ ஏற்படுகின்ற பொழுது அவன் அதனால் மனம் உடைந்து விடாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய பல்வேறு வார்த்தைகளையும் பல்வேறு துவாக்களையும் நமக்கு கற்று தந்துள்ளார்கள். அதில் ஒரு செய்தி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்ற செய்தி. இது புகாரியிலே இடம்பெற்றுள்ளது. அந்த செய்தி என்ன என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுக்கு ஏதாவது சோதனை ஏற்பட்டுவிட்டால், அதாவது மரணமோ கஷ்டமோ அல்லது இறப்போ ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அவன் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்ல வேண்டும். இந்த வார்த்தையை நாம் அனைவருமே சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றோம். எப்பொழுது என்றால், ஏதேனும் மரண செய்தியை நாம் கேள்விப்பட்டால் இந்த வாக்கியத்தை நாம் கூறுவோம். இந்த வாக்கியத்தோடு நின்றுவிடாமல் கூடவே இன்னொரு வாக்கியத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்துள்ளார்கள். அதாவது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறிவிட்டு அல்லாஹும்ம அஜுர்னி ஃபி முசீபதி வஹுலுஃப் லி கைரம் மின்ஹா என்று கூற வேண்டும். இதனுடைய பொருள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நாம் அல்லாஹ்விற்குரியவர்கள், நிச்சயமாக நாம் அவன் பக்கமே மீளக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹும்ம அஜுர்னி ஃபி முசீபதி, யா அல்லாஹ் என் சோதனையில் எனக்கு நற்கூலியை தா. அதாவது எனது சோதனையில் நான் பொறுமை காத்து கொண்டு இருக்கின்றேன், ஆகவே எனக்கு நற்கூலி தா என்று கேட்டுவிட்டு மேலும் வஹுலுஃப் லி கைரம் மின்ஹா, அதைவிட எனக்கு சிறந்ததை பகரமாக்கி தா என்று இந்த வார்த்தையை சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சோதனையை பொறுத்து கொண்டதற்கு நற்கூலியையும் தந்துவிட்டு இழந்ததற்கு பகரமாக்காமல் இருப்பதில்லை. இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார் என்று இந்த வார்த்தைகளை என் கணவர் இறந்ததிலிருந்து நான் சொல்லிக்கொண்டு வந்தேன். அல்லாஹ் எனக்கு அவரை விட சிறந்த கணவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எனக்கு கணவராக ஆக்கினான் என்று சொன்னார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு ஏதேனும் சோதனை ஏற்பட்டுவிட்டால் இந்த வார்த்தையை சொன்னால் எல்லாம் வல்ல அல்லாஹ் இழந்ததை விடவும் சிறந்ததை நமக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.